நேற்று நம்ம யூஎஸ் ஆயில் போட்டிருந்தோம். யூஎஸ் ஆயில் போட்ட மாதிரியே நமக்கு இன்றைக்கி டார்கெட் ஹிட் ஆகிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் ஆகுதானான்னு பார்க்கணும். இந்த பிரேக் அவுட் எப்படி ஆகணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுக்கணும். ட்ரெண்ட் லைனு ஏதாட்டும் ஒரு கேண்டில் ஸ்டிக்கு இப்படி ஏதாட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம டார்கெட் இதிலே வச்சுருப்போம், முடிஞ்சிட்டு இன்னொரு என்ட்ரி அழகாக எடுக்கலாம். அந்த என்ட்ரி எப்படி எடுக்கலாம்னா இங்கே இருந்து எடுக்கலாம். இது முடிய அடுத்த ஒரு சின்ன என்ட்ரி காசு வருதுன்னு முடிவாயிட்டு எடுத்துக்கிட்டே இருப்போமே. இதில் 1:1 ஒரு சின்ன என்ட்ரி ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வச்சுருக்க மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிற வாய்ப்பு கிடச்சா எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க வேண்டாம். ஆனால் யூஎஸ் ஆயில் நேற்று நமக்கு நல்ல மூமெண்ட்டு. நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட வர வந்திருக்காம பாருங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. நான் சொன்ன மாதிரி 6ஆம் மார்க் போட்டிருந்தேன் இதில் வருவான் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முந்தின வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் என்ன பாருங்கள். நான் இது முடிய வருவான்னு போட்டிருந்தேன். கரெக்டாக அது முடிய வந்துட்டு அப்படியே பையன் மேலே ஏறி போயிட்டான். சரன்னு மேலே ஏறி போய் டார்கெட் நம்ம அடிச்சிட்டான். அன்றைக்கி காலையில் அடிச்சிருக்கான். இதே நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டு தான். இன்றைக்கி யூஎஸ் ஆயிலுங்கிறது இப்படி 1:1 இல்லை 1 மேலேயே இருக்குது. இதில் கூடயே நம்மளுக்கு இருந்திருக்கான். இந்த அளவுக்கு நமக்கு மூமெண்ட் ஆகிருக்குன்னா அது நமக்கு கிடச்ச வெற்றி தான்.